நம்மளுக்கு பிரச்சனை துன்பங்கள்லாம் வரும்போது என்ன காரணம் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து விடுபடுறதுக்கும் தெரியாமல் இப்போ அந்த பிரச்சனைக்குள்ளேயே விழுந்துக்கிட்டு வாழ்க்கையை சீரழிந்துக்கிட்டு இருப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். நான் மோட்டிவேஷன் சம்மந்தமாக பல வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஆனால் அதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்மளுக்கு தெரியல. மூல காரணம் என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே உழுந்து ஊறி அது பிரெட் அண்ட் ஜாம் மாதிரி நம்ம ஸ்ட்ராங் ஆகி நம்மளுக்குள்ள எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஃபேமிலியிலையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வேலையிலையும் ஃபேஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் கொலாப்ஸில் நம்ம இருக்கிறது. 100க்கு 100 பேருன்றதோட 100க்கு ஒரு 80% பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதை யோசிச்சவங்க மனசுல இருக்கிற ப்ராப்ளத்தையும் மனசு வேறு நம்ம வேறுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா வெளிமனது உள்மனதுன்ற நம்ம சொல்லக்கூடிய மனுஷ தன்மையில எல்லாருக்குமே மனசு தனியா இருக்கும். மனிதர்கள்ன்றது நம்ம வெளியில பார்க்கிற இந்த உருவம்ன்ற கூடிய இந்த மெக்கானிசம், இந்த உள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர்ன்றதுக்கும் இந்த மெக்கானிசத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஒரு சாஃப்ட்வேரையும் ஒரு மெக்கானிசத்திலையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்றது. பவர் ஆன் பண்றோம் கம்ப்யூட்டர்ல, அது ரோல் ஆகுது, உள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகுது, நம்ம கொடுக்குற கமாண்ட் இன்புட்ல கரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்குது. எப்படி கூகுளில் நம்ம ட்ரை பண்றோமோ அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நம்ம ட்ரை பண்றோமோ அதே மாதிரி எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம பல விஷயங்கள் யோசிக்கிற நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த மனசுக்குள்ளன்றது உள்ள ஸ்டோர் ஆகும். இந்த ஆத்மான்ற கூடிய அந்த கருமான்ற கூட சில விஷயங்கள் ரிஷிகளும் சரி சில சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ரெண்டும் மனசையும் வெளிமனதும் உள்ள இருக்கிற ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு விடுபடுறது தெரியாம பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து நீங்க வெளியில இருந்தா மாத்திரம்தான் இந்த மனசை நீங்க ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கு பல குருமார்கள் இருந்தாலும் எனக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு புதுசா ஒரு பைக் வாங்குறீங்க, அது ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் BMW ஒரு பைக் வாங்குறீங்கன்னா 15 to 18 lakhs 20 lakhsனே வச்சுக்கோங்க. அதை வாங்குறீங்க, அதை வாங்கி ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க. அதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா இது ஏன் பைக்கு, இது நான் காசு போட்டு 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியுது. அப்ப இது என்னோடது. இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும் போது யாராவது ரேஷ் டிரைவிங்லயோ இல்ல கல்ல தூக்கி போட்டோ இல்லைன்னா வண்டி நிப்பாட்டத்துலயோ அது ஏதாவது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கிராச்சஸ் உழுகுது இல்ல அடிபடுது இல்ல ஏதோ பிரச்சனைகள் ஆகுது. அப்ப நம்மளுக்கு ஒரு லைட்டே உடையுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா நெஞ்சு வலிக்கும். ஐயோ என் வண்டி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதே தான் இன்னொரு ஆங்கிள் பாருங்க. இதே ஒரு ஃப்ரெண்டு அதே பைக்கு அதே 20 லட்சம் ஒரு ஃப்ரெண்டோட பைக்கை நீங்க எடுத்துட்டு வரீங்க. சேம் இதுதான் நடக்குது. வண்டியில பெரிய கல்ல தூக்கி போடுறாங்க, லைட்டும் உடையுது, நம்ம கீழே விழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பைக் உடஞ்சதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இது ஃப்ரெண்டோட பைக்குன்றதை நம்ம யோசிக்கிறதுனால அந்த இடத்துல பெருசா வலின்றது இருக்காது. காரணம் மனசு பிரிச்சுக்குச்சு, இது உன்னோடது இல்லை இது ஒரு நண்பரோடது. அப்போ மனசு துடிக்காது. அப்ப ரெண்டுமே வேறுபாடு இருக்கிறதுனால யோசிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃப்ரெண்டோட பைக் இதுன்றது மனசு வேறு, நம்ம வெளிமனதுன்றது வேறு. சில நேரம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ரெண்டுமே மிங்கிள் பண்ணுறதுனால தான் பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். இதை உட்காந்து தனியாக இருந்து ஆப்ரேட் பண்ணால் மாத்திரம் எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இல்லை அதுக்குன்னு கொடுத்தா மாத்திரம்தான் மனசு நம்மளுக்கு கொண்டு போய் நல்வழிப்படுத்தும். பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நம்ம தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஓவர் திங்கிங் போகிறோம். பல விஷயம் இப்போ நடந்துருமோ நடக்குமோ நடக்காதோ செய்யுமோ செய்யாதோ பணம் இல்லையே வருமா வராதா இப்படி பல இது படிக்கலாமா படிக்க முடியாதா கல்யாணம் ஆகுமா ஆகாதா இப்படின்றது இதுக்குள்ள உட்காந்துட்டே நம்ம பண்றோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இப்படி இருந்தாலே நம்ம ரெண்டுமே மிங்கிள் ஆயிருக்கோம் விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருந்து விடுபட்டா மாத்திரம்தான் இதை தனியா நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். இதை ஆப்ரேட் பண்றதுனால உங்க வாழ்க்கையில நல்வழிப்படுத்த முடியும். எல்லா பெரிய மனிதர்களும் பாருங்க, சித்தர்களும் பாருங்க, ஞானிகளும் பாருங்க, புத்தர், இந்த மாதிரி எந்த விஷயங்களும் படிச்சாலும் அவங்க ஏன் தெளிவா இருக்கிறாங்கன்னா மனசு வேறு நம்ம வேறுன்னு தனியா எடுத்துக்கிறாங்க. இந்த பாடி நீங்க இறந்து போனாலும் சோல் என்னன்னா பாடின்றது இருக்காது. ஆனா நம்ம சில விஷயங்கள் மனதும் அந்த ஆத்மாவும் தான் டிராவல் ஆகும் தவிர நம்ம இந்த சோலுன்றது வேற. இந்த பாடின்றது தனி, நம்ம மனசுன்றது தனி. அப்போ ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்றோம்னா தனியா ஒரு மொபைல் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ற இந்த கருவின்ற ஒரு கை அதை ஆப்ரேட் பண்ணுது, அது ஆக்ஷன் ஆகுது. இப்போ அதே மாதிரிதான் மனசுன்றது தனி, மனிதன்றது இந்த வெளி உடவுன்றது தனி, இந்த சோல்ன்றது தனி. இது தனியா ஆப்ரேட் பண்ணா நம்ம பண்றோம். கரெக்டான மெத்தட்ல நம்ம கொண்டு போனா மாத்திரம்தான். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா என்னையும் சேர்த்து சொல்றோம், ரெண்டுமே மிங்கிளாகி நிற்கிறோம். இந்த மனசும் இந்த பாடி மிங்கிளாக இருக்கும் போது என்ன பண்ண
பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்து என்ன ஜெயிக்கணும், நான் படிச்சுட்டேனே வேலை கிடைக்கலையே என்ன செய்யறது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா ஒரு தெளிவான பார்வை இல்லை. எதை படிக்கணும், என்ன பண்ணணும், அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, நீங்க யாருன்றது முதல்ல தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு தேவையான படிப்பு படிச்சிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு சயின்ஸே வந்து ஒரு டெட் பாடியை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா டாக்டருக்கு படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஆனா யாரோ சொன்னாங்க, இவங்க ஆசைக்காண்டி நீங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கை போய் சேர்ந்துடும். அப்ப என்ன ஆகும்னா இந்த மனசை அவங்க கையில கொடுத்துட்டு நம்மளும் அவங்க சொல்றதே கேட்டு இதுக்குள்ள உட்காந்தே டிராவல் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில பல இடத்துல பிரச்சனையா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ உங்களுக்குள்ள என்ன பேஷன், உங்களுக்குள்ள என்ன வரும், அதை எடுத்துட்டு பண்ணும்போது இதை செஞ்சா தப்பா ரைட்டான்றது மனசு உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும் போது தனியா இருந்து பார்க்கும்போது வெளி மனதுல இருந்து நம்ம இந்த உள் மனதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஓ இதுக்கு தப்பு, இது ரைட்டு, இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இன்னைக்கு பண்ணலாம் இல்ல நாளைக்கு பண்ணலாம் இல்ல இப்பயே பண்ணலாம் இப்படின்ற ஒரு சஜஷன்ஸ் வந்து அந்த மனசு கொடுக்கும் போது நம்ம அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும். நம்ம எப்படி பண்றோம்னா அதுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் வாழ்க்கையே போச்சு, நான் ஜெயிக்கவே முடியலையே, எனக்கு பணமே இல்லையே, கார் இல்லையே, பைக் இல்லையே, சாப்பாடு இல்லையே, இப்படி இப்போ சொத்து இல்லையே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லையே, ஜாப் இல்லையே, கல்யாணம் ஆகலை, இப்படி பல திங்கிங்ல போட்டு இதே புலம்பல் நம்ம நிறைய பேர்கிட்ட பார்ப்போம். நீங்க யோசிக்கிறது வந்து பணம் எல்லாருக்கும் வேணும், வாழ்க்கை எல்லாருக்கும் கல்யாணம் வேணும், எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கணும், குடும்பம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா அதுக்கு தேவையான எஃபெக்ட், தேவையான லைஃப்க்கு என்ன தேவைன்றது யோசனை தன்மை 180% இல்லை, 90% இல்லை. இதை யோசிச்சு நடந்தீங்கன்னா அதுக்கு பல குருமார்கள் இருக்காங்க. இதுக்குன்னு ரீஜனல்ஸ் நிறைய ஒரு மெடிடேஷன்ஸ், அது அங்கே போக முடியலையா நீங்களே செல்ஃபா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம என்ன தெரியும் தெரியாதுன்றத சஜஷன்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த கொலாப்ஸ் உங்க பிரச்சனைக்கான காரணத்தையும் உங்க துன்பத்துக்கான காரணத்தையும் தெளிவா உங்களால புரிய முடியும். அப்படி இல்லையா ஒரு மென்டாரை பாருங்க. இதுக்கு வந்து ஒரு குருமார்க்க பார்க்கலன்னா ஒரு மென்டார் உங்களுக்குன்னு வழி நடத்தக்கூடிய, அவங்க ஒரு தெளிவான பாதையில போயிருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம், இல்ல அவங்க செஞ்சுட்டு இருக்கிற பாதைகளை பார்த்தாலே நம்ம இதை செய்யலாமா வேண்டாமான்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை யோசிங்க, அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க. பேசும்போது என்ன ஆகும்னா உங்க உள் மனது அவங்ககிட்ட பேசும்போது ஒரு தெளிவான விஷயம் உங்ககிட்ட சேரும் போது எடுத்துக்கலாமா வேண்டாமான்றது உங்க மனசும் சொல்லும், உங்க சோலும் யோசிக்கும் போது அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நிறைய பெரிய மகானோட ஆசிரமம் இருக்கு, நிறைய இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில பேர் அறிவுரைகள் சொல்லக்கூடிய சில ஓப்பன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் சரி, அவங்கள நீங்க அவங்களோட கதைகளையோ அவங்களோட ஸ்பீச்சையோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்போ நம்ம பிரச்சனைன்றத வந்து புரிஞ்சுக்காம நம்ம ஒரு இடத்துல இப்படி இருக்கமா அந்த மனசையும் நம்மவும் சேர்ந்து இப்படி இருக்கமா உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை நீங்க பிறந்ததுல இருந்து முடியிற வரைக்கும் இப்படியே இருந்தா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பிறந்ததுக்கே புது விஷயம் செய்யறதுக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. நீங்களும் செய்யலாம், நீங்களும் ஜெயிக்கலாம், நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம், படிக்கலாம், வாழ்க்கையில எல்லா லெவலும் எல்லாரும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்க தகுதிக்கேற்ப நீங்க செய்யறதுக்கு வழி இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான பயிற்சியும் அதுக்கு தேவையான மென்டாரையும் அதுக்கு தேவையான அறிவுள்ள சில விஷயங்களையும் அது புக்கு மூலமாகவும் இல்ல சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சாலையும் இல்ல ஸ்பிரிச்சுவல்னாலையும் இல்ல குருமார்களாலும் இல்ல மென்டாரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். பிரச்சனைன்றது யோசிச்சுட்டே உட்காந்தோம்னா அந்த இடத்துல விழுந்துருவோம். அதை கடந்து அதை அக்கு வேற ஆணி வேற பிச்சு ஒரு சாஃப்ட்வேர் எப்படி கொலாப்ஸ் ஆச்சுன்னா திருப்பி ரீபூட் பண்ணி அதுக்கு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறாங்களோ அதே மாதிரி மொபைலில் எப்படி ரீபூட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோமோ ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி மனுஷனுக்கு அது தேவைப்படுது. அதுக்கு தேவையான அந்த பிரச்சனையை க்ளீன் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. உங்களையா இந்த மெத்தட் தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறதுனால தான் ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. பிரச்சனையை வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் சரி எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களும் சரி ஜெயிச்சவங்க எல்லாரும் சரி எல்லாரும் நோக்குறது அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு என்ன வரும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது. நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன்ல யாரை பார்த்தாலும் சரி சினிமா ஆக்டர்ஸ் யாரை பார்த்தாலும் சரி அரசியல்வாதி யாரை பார்த்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த பார்வை அதுக்கு கலந்து செய்யறதுனால ஜெயிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வந்து எது ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு மென்டாரிங் மோட்டிவேஷன்ஸையும் நான் பார்க்கும் போது நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க, ஜெயிக்கலாம். வாங்க.